இப்போ ஏன் எங்களுடைய பிரச்சாரத்தை நாங்கள் தொடங்கி நடத்தக்கூடாது? ஏன் வந்து நீங்க போலீஸை வச்சு இல்ல அதுதான் சார். இப்போ போலீஸ் அச்சப்படுறது என்னன்னா சுய ஒழுக்கம் கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப சுய ஒழுக்கம். நீங்க மரத்துல ஏறதும் அதுக்கும் வந்து போலீஸ் போய் ஒரு தொண்டருக்கு ஒரு காவல்துறை எப்படி சார் பணியா? நான் சொல்றேன், நீங்க சொன்னீங்க பிஜேபி, அதிமுக, திமுக எங்கெல்லாம் கூட்டம், அவங்கெல்லாம் எங்க சார் கூட்டம் வர்றாங்க? அங்கெல்லாம் அவங்க ஆள் கொடுத்து கூட்டு வர்ற கூட்டம், இது மக்களா வர்ற கூட்டம். அப்படி வரப்ப அதை ஏன் தாவேக்கா கண்காணிக்க மாட்டேங்குதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. உங்க கட்சிக்காரங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்து அரசுக்கு உண்டு, போலீஸுக்கு உண்டு. அதான் அவங்க சார் அது கட்டாயம் இருக்கு சார். எமோஷனலுக்கும் உணர்ச்சி வசப்பட்டு போறதுக்கும் காவல்துறை எந்த இடத்துல பொறுப்பாகுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. கிரவுட் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல. இதுதான் சார் தடியடி நடத்தினா தடியடி நடத்தினாலும் தேவையில்லை சார். ஒரு தாவேக்கா தொண்டரை வந்து ஒரு கேள்வி கேட்டா சட்டையை பிடிக்குது போலீஸுங்கிறீங்க. அதை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்றதும் தாவேக்காவினர் தான். இதே நக்கீரன் தான் வந்து ஜெயலலிதாவுடைய உணவு பழக்க வழக்கத்தை சொன்னாங்க. அது பிற்காலத்தில் வந்து அது உண்மையாக்கப்பட்டுச்சு. அது போல ஏன் இது இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு பொதுவான விமர்சனமா இருக்கு. அடுத்தவர்களின் அந்தரங்குக்குள்ளே நுழைந்து அதை பற்றி ஆபாசமாக எழுதக்கூடிய பத்திரிகை தான் நக்கீரன். அவர்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று அவசியம் கிடையாது. ஏன்னு சொன்னா இதே தாவேக்காவுடைய செய்தி தொடர்பாளர்களே டிபேட்ல பேசுறப்ப துண்டு சீட்டு ஸ்டாலின்னு பேசுறாங்க. அதே சீட்டை வச்சு தானே விஜயே பேசுறாரு சார். அவங்க விமர்சனம் வைக்கிறப்ப இவங்க விமர்சனம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் தாவேக்காவை சேர்ந்த அறிவழகன் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் சமீப காலமாகவே தமிழக வெற்றி கழகத்தில் நிறைய சட்ட போராட்டங்களை முன்னெடுக்கிற ஒரு வேலையாகவே இருக்குது. கட்சியின் வளர்ச்சிக்காக அடுத்த பணிகளுக்கு போக முடியாமல் சட்ட ரீதியான பிரச்சனைகளை சமாளிப்பதே ஒரு பெரிய பாடாக தாவேக்காவுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் சேலத்தில் அடுத்த கட்ட பிரச்சாரத்திற்கான முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு காவல்துறை தரப்புலேருந்து சில இடையூறுகள்லாம் வந்துட்டுருக்குன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் பேசுகிறாங்க. பட் ஆனால் அது அதிகாரப்பூர்வ தகவல்களாக பார்க்கப்படாது. நீங்கள் தான் அந்த கட்சியுடைய ஒரு சட்ட வல்லுநராக இருக்கீங்க. என்ன சார் நடந்துட்டுருக்கு? சேலம் பிரச்சாரத்திற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அடுத்த கட்டமாக போயிட்டுருக்கு? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் தொடங்கியதிலிருந்து மக்கள் அலையலையாக வந்து பார்க்க ஆரம்பித்த காலத்திலிருந்து எப்படியாவது தலைவர் விஜய் அவர்களுடைய பரப்புரையை, மக்கள் சந்திப்பை தடை செய்ய வேண்டும், நடக்காமல் தடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையும் தலைவர் விஜய் அவர்களுடைய பரப்புரைக்காக அனுமதி கேட்டு காவல் நிலையங்களில் மனு கொடுக்கிற பொழுது அந்த மனுவை உரிய காலத்தில் பரிசீலனை செய்வதில்லை. வேண்டுமென்றே எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களை அலைக்கழிப்பது, அங்கே கேட்கிறோம் இங்கே கேட்கிறோம், நாளை வாருங்கள் நாளை மறுநாள் வாருங்கள் என்று சொல்லி அனுப்புவது, இப்படி தொடர்ந்து செய்து இருந்தார்கள். இந்த சூழ்நிலையிலே தான் எங்களுடைய தலைவருடைய விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்திற்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் டிஜிபியோட மனு கொடுத்திருந்தோம். அந்த மனுவினுடைய அடிப்படையிலே உயர்நீதிமன்றத்திலே நாங்கள் வழக்கு தொடர்ந்திருந்தோம். அந்த வழக்கு அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் இந்த மனுவை பொதுநல வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு உத்தரவு பிறப்பித்து அது இன்றைக்கு அது பெண்டிங்கில் இருக்குது. இந்த சூழ்நிலையில் மீண்டும் செப்டம்பர் 27க்கு பிறகு மீண்டும் தலைவர் விஜய் அவர்களுடைய பிரச்சார பயணத்தை சேலத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் முறையாக மனு கொடுத்திருந்தோம். இந்த மனுவில் தேவையில்லாத காரணங்களை கூறி நீங்கள் உங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் பரப்புரை செய்ய வேண்டும் என்று சொன்னால் 30 நாட்களுக்கு முன்னாடியே நீங்கள் மனு கொடுக்க வேண்டும் என்று சேலம் அந்த எஸ்பி அவர் வந்து இன்னைக்கு எங்களுடைய கொடுத்த மனுவை நிராகரித்திருக்கிறார். ஏற்கனவே போலீஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் 10 நாள் போதும், அசான் டேட்டு 10 நாள் போதும். தமிழக அரசு கொடுத்த இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வரைவு அறிக்கையில் 10 to 15 நாள் சொல்லியிருந்தாங்க. 10 நாட்கள் தான். ஆனால் இந்த சேலம் அசிஸ்டன்ட் கமிஷனர், ஆமாம் அசிஸ்டன்ட் கமிஷனர் தான், அவர் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மனுவில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பார்த்துங்க, இனி வரும் காலங்களில் தமிழக வெற்றி கழகம்
தலைவர் திரு விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி வேண்டி மணி எழுக்கும் பட்சத்தில் நிகழ்ச்சி நடக்க இருக்கும் தேதியிலிருந்து 4 வாரங்களுக்கு முன்னதாகவே மனு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இல்லை சார், இப்போ இந்த அவர் எஸ்பி மென்ஷன் பண்ணது வந்து இப்போ இந்த நெறிமுறைகளுக்கு உட்பட்டு வருதான்னு நான் கேட்குறேன். இப்போ தானே உயர்நீதிமன்றத்தில் அவங்க ஒரு தாக்கல் பண்ணிருந்தாங்க. அசான் டேட் இருக்கக்கூடிய போலீஸ் ஆக்ட் இருக்குல்ல, அதற்கு எதிர்ப்பா கொடுத்திருக்காரு இவரு. அசான் டேட் என்ன, தாவேகாவுடைய கட்சி பேரை மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காரு. இதுதான் இங்க நாங்க உயர்நீதிமன்றத்துக்கு நீங்க கவனத்துக்கு கொண்டு போனோம். அசான் டேட் என்ன, அசான் டேட் 10 நாள் கணக்கு. அதுவே மீறி நீங்க 4 வாரம் கொடுக்கணும்னு சொல்லி போட்டிருக்காரு. நேற்று ரிஜெக்ட் பண்றாங்க. அப்ப இது எதுக்காக பண்றாங்க? இதுக்கு பின்னால அரசியல் பின்புலம், அரசியல் அழுத்தம். ஆளுங்கட்சி தொடர்ந்து எந்த கட்சிக்கும் இல்லாத கட்டுப்பாடுகள் தாவேகா கொடுக்கப்படுதா? ஆமா, அரசியல் ரீதியா மிக கடுமையான கட்டுப்பாடுகள். குறிப்பா வந்து எங்க தலைவருடைய விஜய் அவருடைய பிரச்சாரத்தை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்பதற்காக கடுமையான நிபந்தனைகளை வைத்தார்கள். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், திருச்சிக்கு வந்து 23 நிபந்தனைகள் வைத்தாங்க. சில நிபந்தனைகள்லாம் பார்த்தீங்கன்னா அது விளையாட்டு. அது இது எதுக்காக போடுறாங்கன்னு தெரியல. அதாவது தலைவர் சென்னையிலேருந்து வரணுமா, திருப்பி திருச்சியை முடிச்சுட்டு புறவழிச்சாலையா திருப்பி சென்னைக்கு போகணுமா, வேற எங்கேயுமே போகக்கூடாது, இப்படிலாம் ஒரு நிபந்தனை போட்டிருந்தாங்க. இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் சுட்டி காட்டணும். சார், இப்போ ஒரு புறம் அது இருந்தாலும் கட்சியின் ரீதியாக கட்டமைப்புகள் வந்து சில விமர்சனத்துக்கு தொடர்ந்து ஆளாயிட்டு தான் இருக்காங்க. அதே போல் ஊடகங்களையுமே அது பேசப்படுது. இப்போ இந்த 41 பேர் உயிர் பலிக்கு அப்புறம் தாவேகாவுடைய செயல்பாடு, நீங்கள் நீதிமன்றத்தில் இந்த மாதிரியான வாதங்களை வைத்தீங்க, அது தொடர்ந்து விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. இப்போது நீங்கள் குறிப்பாக வந்து புஷ்யானந்துக்கும் நிர்மலுக்கும் முன்ஜாமீன் மனுவில் அது ஒரு விபத்துன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஆனால் வந்து அதே வந்து நீங்கள் டெல்லியில் சிபிஐ விசாரணை வேணுங்கிறப்ப அந்த வழக்கோட விதமே மாறுது. இல்லை, நமக்கு அந்த டார்கெட் ஆஃப் கேஸ்ங்கிறப்ப நம்ம நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டிய கட்டமை. அப்போ தாவேகா வந்து இந்த உயிர்களுடைய பலி விஷயத்திலையும் அரசியல் செய்யுங்கிற ஒரு கேள்வி வருது. அதாவது எங்களுக்கு பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமாருடைய முன்ஜாமீன் மனு மதுரையில் வருகிற பொழுது நாங்கள் என்ன வாதம் எடுத்து வைத்தோம் என்று சொன்னால், இது போன்ற சம்பவங்களில் காவல் அதிகாரிகள், இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் பொதுவாக 174 தான் வந்து வழக்கை பதிவு செய்வாங்க. சந்தேகத்திற்கு இடமான சம்பவம், மரணம் அப்படின்னு தான் பதிவாங்க. ஆனால் இந்த வழக்கில், எங்களுடைய வழக்கில் என்ன பண்ணாங்கன்னா, எடுத்த உடனேயே மரணம் விளைவிக்கும் குற்றம் இவர்கள் செய்ததாக கூறி 4 பேர்களை எஃப்ஐஆர்லேயே கொண்டு வர்றாங்க. எஃப்ஐஆரில் எடுத்தோலையே இதேமாரி நிகழ்வுகள்லாம் பண்ணவே மாட்டாங்க. எடுத்த உடனே எங்கள் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த், இணை பொதுச்செயலாளர் நிர்மல்குமார், மாவட்ட செயலாளர் மதியழகன், பவுன்ராஜ், இவங்களெல்லாம் எடுத்தோலையே வந்து நீங்கள் எஃப்ஐஆரில் காமிச்சாங்க. அப்போ காமிக்கும்போது உயர்நீதிமன்றத்தினுடைய வாதத்தில் சொல்கிறோம், நாங்கள் ஒரு வழக்கை எப்படி பதிவு செய்யணும், எடுத்தோட எப்படி பதிவு செஞ்சு இருக்கணுங்கிறது தான் சொன்னமே தவிர, இதை நாங்கள் விபத்துலாம் சொல்லலை. எங்களுடைய இந்த சதி வலைங்கிறது இருக்குது. அதேமாதிரி உச்சநீதிமன்றத்துக்கு நாங்கள் போய் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கவில்லை. தமிழக வெற்றி கழகம் கேட்கவில்லை. தமிழக வெற்றி கழகம் என்ன கேட்டது என்று சொன்னால், உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்றவோ அல்லது சிட்டிங் ஜட்ஜோ இதை வந்து இதை மேலாண்மை பண்ணி இந்த விசாரணையை பண்ணணும்னு தான் நாங்கள் கேட்டோம். மற்றவர்கள் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. நிறைய பேர் அந்த மனு தாக்கல் வருகிற பொழுது இதையெல்லாம் விசாரணையை பார்த்த பிறகு உச்சநீதிமன்றம் கடுமையாக தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தை, தமிழக வழக்கறிஞர்களை கடுமையாக எச்சரித்தாங்க. எப்படி வந்து நீங்கள் ஒரே இரவில் 41 பேருக்கு உடற்கூறு ஆய்வு செஞ்சீங்க, அதற்கான சாத்தியக்கூறுகள் அங்கே இருக்கா, அதுக்கான மருத்துவர்கள் இருக்காங்களா, அதற்கான கட்டமைப்பு இருக்குதா, இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே அவங்களால சரியான முறையில் பதில் சொல்ல முடியல. திமுக தரப்பு வழக்கு, திமுக எடுத்துக்காதீங்க, அது ஆளுங்கட்சி, தமிழ்நாடு அரசு. இந்த தமிழ்நாடு அரசுங்கிறது திமுக, இப்படி போங்க. அப்போ அந்த தமிழ்நாடு அரசு சொல்ல முடியாமல் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து கவுண்டர் ஃபைல் பண்ணுறோன்னு சொன்ன பிறகு தான் உச்சநீதிமன்றம் கோபம் அடைந்து இந்த வழக்கு இதில் ஒரு மிகப்பெரிய சதி வலை இருக்குன்னு அவங்க உணர்ந்த காரணம். ஏன்னா எடுத்தோலையே அவங்க அந்த நிலைப்பாட்டுக்கு வர முடியாது. அதனால் இது உண்மையான விவரங்களை கண்டுபிடிக்கணும். அதுக்கு பிறகுதான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை சிபிஐக்கு மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த வேலுச்சாமிபுரம் இருக்குது பாருங்கள், நாங்கள் நடத்துகிற இந்த வேலுச்சாமிபுரம் வந்து ஏற்கனவே இதே அங்கே இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளரால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மறுத்தளிக்கப்பட்டது. இந்த இடம் வந்து நேரோ
சீட்னு சொல்லி 25/1/2025 அன்னைக்கு மறுத்து எழுதிச்சு. ஆனால் அதை வேண்டுமென்றே தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்தாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள், அதே போன்ற பேஸ்பதிவு 2 திமுகவை சார்ந்தவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மகாமகம் போன்ற ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்னு அவங்க எச்சரிச்சிருந்தாங்க. இந்த அடிப்படையில் இதெல்லாம் எந்த விதமா இருந்தாலுமே வந்து நமக்கு தொண்டர்கள் மத்தியில் வந்து ஒரு சுய கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு காவல் படையை, ஒரு பவுன்சர்ஸ் டீமை வந்து ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகள் வைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி இப்போ சேலம் பிரச்சாரத்திலையும் அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா வந்து தாவேகா தரப்புலேருந்து பேசப்படுது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், ஒரு கேள்வியாக பொதுமக்கள் சார்பாகவே அந்த கேள்வியாக வைக்கிறோம். இப்போ 41 பேர் உயிரிழப்புக்கு பின்பும் இந்த கட்டுப்பாடும் ஒழுக்கமும் தொண்டர்கள் இடத்துல வருமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதை எப்படி விஜய் சரி பண்ண போறாங்கிற ஒரு கேள்வி ஒன்று புரிஞ்சுங்க சார். தாவேகாவை பொறுத்த இப்ப நீங்க ஒரு சட்ட வல்லுநரா வந்து நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டு 41 பேருடைய வழக்குல வைக்கிறீங்க. தொடர்ந்து இப்போ உயர்நீதிமன்றத்துடைய வாதங்களையும் அந்த மாதிரி தான் குறிப்பிட்டு வச்சிங்க. இப்போ ஆதவர்ஜுனனுடைய அந்த வழக்குலையும் அதை தான் வைக்கிறீங்க. இப்போ இந்த 41 பேர் தவிர்த்து இப்போ சேலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சாரங்கள்லையும் ஏதாவது ஒரு விபத்து நடந்துருச்சு, இல்லை ஒரு உயிர் பலி ஆயிடுச்சு அப்படின்னா அதையும் நீங்க திரும்பி ஏன் திமுக அரசு மேல பழிய போட மாட்டீங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல? நீங்க ஒரு அரசு, ஒரு போலீஸ் எப்படி இயங்கணும்? நீங்கள் தொடர்ந்து எப்போ எல்லாம் தாவேகா வந்து ஒரு மனு கொடுத்து ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கோ போராட்டத்துக்கோ நிகழ்ச்சியோ கொடுக்குற பொழுது ஏன் நீங்கள் தொடர்ந்து தடங்கல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க? திருச்சியில் நடக்காத அந்த சம்பவம், அரியலூரில் நடக்காத சம்பவம், நாகப்பட்டினத்தில் நடக்காத சம்பவம், திருவாரூரில் நடக்காத சம்பவம், அதை பேஸ் பண்ணி தான் பேசாதீங்க திமுகவும் சொல்றாங்க. திருப்பியுமே வந்து கரூர்லயும் செந்தில் பாலாஜியையும் டார்கெட் பண்ணாதீங்கன்னு தான் திமுக சொல்றாங்க. இல்லை, சொல்லி முடிச்சுறேன் சார். அங்கெல்லாம் நடக்காத சம்பவம் கரூரில் ஏன் நடந்துச்சு? ஒன்று, அதனுடைய சதிக்கு பின்னால் நடந்தது. அதுக்கு சதியினுடைய பின்னால் யார் யார் இருந்தாங்க, இதெல்லாம் வந்து விசாரிக்கணும். அது ஒரு புறத்தில் சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு புறத்தில் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஏன் எங்களுடைய பிரச்சாரத்தை நாங்கள் தொடங்கி நடத்தக்கூடாது? ஏன் வந்து நீங்க போலீஸை வச்சு? இல்ல அதுதான் சார். இப்ப போலீஸ் அச்சப்படுறது என்னன்னா சுய ஒழுக்கம் கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப சுய ஒழுக்கம். நீங்க மரத்துல ஏறதும் அதுக்கும் வந்து போலீஸ் ஒரு தொண்டருக்கு ஒரு காவல்துறை எப்படி சார் பணியமர்த்த முடியும்? அந்த அச்சம் பொதுமக்களுக்குமே இல்ல சார். சுய ஒழுக்கம் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அனைவருக்கும் இருக்கிறது கட்டுப்பாடு. ஆனால் அதே நேரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிற பொழுது அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒரு தலைவரை பார்ப்பதற்காக மக்கள் ஏதாவது வகையிலே முயற்சி செய்வார்கள். இது அப்பையிலேருந்து நடந்துகிட்டு இருக்கு. இது புதுசாக வந்து நடக்கலை. அண்ணாவினுடைய இறப்புக்கு வந்த பொழுது நிறைய பேர் செத்து போனாங்க ட்ரெயினில் ஏறி, அந்த 1969. இது பொதுவாக நடந்தது. ஆனால் அரசு என்ன பண்ணணும், ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற பொழுது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது, ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையினுடைய கடமை. இல்லை சார், அதுதான் அந்த கடமை வந்து நம்ம ஒரு தொண்டருக்கு ஒரு காவல்துறையை போட முடியாது. இல்லை, ஒரு தொண்டர் கிடையாது. நீங்க வந்து அவங்க தொண்டர் மட்டும் கிடையாது, பொதுமக்கள் அணியா வர்றாங்க சார். இல்ல, அது மாணவர்கள் வர்றாங்க, பொதுமக்கள் வர்றாங்க. அவங்களே சார் அதை கட்டுப்படுத்த வேண்டியதே ஒரு கட்சியினுடைய பொறுப்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்ல? அதாவது திமுகவும் நடத்துது, அதிமுகவும் நடத்துது, பாஜகவும் நடத்துது. ஆனா அதை கண்ட்ரோல் பண்ற விதம் வந்து கட்சிக்காரங்கள்ட்ட இருக்கு. அதுக்கு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. உலகத்திலே ஒரு கட்சியில, எங்க கட்சியில மட்டும்தான் கூட்டத்துக்கு வராதீங்கன்னு சொல்லி எங்க தலைவர் சொன்னார். பெண்கள் வர வேண்டாம், கர்ப்பிணிகள் வர வேண்டாம், குழந்தைகளோட வர வேண்டாம், முதியவர்கள் வர வேண்டாம்னு சொல்லி முதல்ல தமிழ்நாட்டு இந்தியாவுடைய அரசியல்லையே முதல்ல வந்து அறிக்கை கொடுத்தது எங்க தலைவர் விஜய் மட்டும்தான். வேற யாருமே அறிக்கை கொடுக்கல. நீங்க சொன்னீங்க பிஜேபி, அதிமுக, திமுக இவங்கெல்லாம் கூட்டம். அவங்கெல்லாம் எங்க சார் கூட்டம் வர்றாங்க? அங்கெல்லாம் அவங்க ஆள் கொடுத்து கூட்டு வர்ற கூட்டம், இது மக்களா வர்ற கூட்டம். இந்த மக்களா எவ்வளவு பேர் வருவாங்கன்னு அங்க கணக்கிட்டு சொல்ல முடியாது. இல்ல சார், இப்ப நீங்க சொல்ற மாதிரி தான் சார். ஒரு ப்ராப்ளம் சினிமாவுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வரப்ப ஒரு சாதாரணமா ஒரு 100 மீட்டர்ல 200 மீட்டர்ல இருக்கக்கூடிய பொதுமக்களும் பார்க்கணுங்கிற ஒரு ஆசையில வருவாங்க. இது வந்து பேசிக். இல்ல இப்ப அப்படி வரப்ப அதை ஏன் தாவேகா கண்காணிக்க மாட்டேங்குதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. உங்க கட்சிக்காரங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க சார்? கட்சிக்காரங்க எல்லா இடத்துலயும் கண்காணிச்சதான் மத்த இடங்கள்ல எந்த பிரச்சனையும் நடக்கல. திருவாரூர்ல அவ்வளவு மிகப்பெரிய கூட்டம் நடந்துச்சு சார். அன்னைக்கு டேட்ல நாமக்கல்லையுமே நிறைய சேதம் ஏற்பட்டிருக்கல சார். அதெல்லாம் ஒரு சேதம். இதெல்லாம் வந்து சார், இதெல்லாம் அரசியல் ரீதியா இவங்க வந்து தாவேகாவை வீழ்த்த வேண்டும், இந்த பிரச்சாரத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள். அதில் மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சிகள் இருக்கு. தாவேகாவுக்கு வரக்கூடிய
தொண்டர்களாக இருந்தாலும் சரி, அந்த இளைஞர்களாக இருந்தாலும் சுய கட்டுப்பாட்டுடன் தான் இருக்கிறாங்க. ம். ஒரு சிலர் வந்து ஆர்வ மிகுதியால், ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்கள இவர் வந்து உச்சபட்ச நடிகராக மட்டும் யாரும் பார்க்கல. ம். உச்சபட்ச நடிகராக பார்த்தீங்கிறதுக்கு அந்த அந்த அதையே விட்டுருங்க. ஏன்னா இது அடுத்த தமிழ்நாட்டினுடைய தலைவராக பார்க்குறாங்க. அடுத்த 50 ஆண்டு கால தமிழ்நாட்டினுடைய ம். வரலாற்றை, அரசியல் சரித்திரத்தை எழுதப்போகிற ஒரு தலைவராக தான் விஜயை வந்து இன்னைக்கு பார்க்குறாங்க. ம். அந்த சூழ்நிலையில தான் மக்கள் வந்து ம். வருகிற பொழுது அதை பாதுகாக்க வேண்டிய, அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்து ம். அரசுக்கு உண்டு, போலீஸுக்கு உண்டு. ஆனால் அவங்க சார் அது கட்டாயம் இருக்கு சார். எமோஷனலுக்கும் உணர்ச்சி வசப்பட்டு போறதுக்கும் காவல்துறை எந்த இடத்துல பொறுப்பாகுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படி கிடையாது. கிரவுட் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, இல்ல அந்த கிரவுட் சார், மேனேஜ்மெண்ட் அது crowd- எமோஷனலால சார். எப்படி நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்? கிரவுட் மேனேஜ்மெண்ட்டை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஏற்கனவே இருக்கு. அதுக்குதான் சார் தடியடி நடத்தினா தடியடி நடத்தணும் தேவையில்லை சார். ஒரு நீங்க- தாவேகா சார், தொண்டரை வந்து ஒரு கேள்வி கேட்டா சட்டையை பிடிக்குது போலீஸுங்கிறீங்க. அதை சோசியல் மீடியால ஷேர் பண்றதும் தாவேகாவினர் தான். இல்ல, நான் சொல்லி முடிச்சிடுறேன். கிரவுட் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. ம். அந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட்டை ஏற்கனவே வந்து அவங்க பயிற்சி கொடுத்துருப்பாங்க. யாருக்கு? போலீஸாருக்கு. அவங்க என்ன பண்ணணும், ம். ஒரு இடத்துல மிகப்பெரிய கூட்டம் இருக்குன்னா, ம். இந்த கூட்டம் வருகிறது, ஒரு இன்னைக்கு ஒரு 10,000 பேர் வர்றாங்க. ம். 10,000 பேர் இருக்கிற இடத்துல 20,000 பேர் வராங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல உடனடியாக என்ன பண்ணணும், மாவட்ட நிர்வாகம், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸு, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், நிமிடத்துக்கு நிமிடம் அவங்க வந்து வாட்ச் பண்ணி அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்கணும். ம். அதுதானே அவங்க இது இருக்குது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லா கிரவுட் மேனேஜ்மெண்ட் வரையும் உங்களுக்கு சட்டமாகவே ஆக்கி வச்சுருக்காங்களே. அதை நீங்கள் தவறிட்டு ஒட்டுமொத்தமாக உங்களுடைய பொறுப்பிலிருந்து நீங்கள் விலகி கொண்டு இதுக்கு எல்லாமே வந்து தாவேகாவுடைய தொண்டர்கள், அவங்களுடைய நிர்வாகிகள் கட்டுப்படுத்த தவறிட்டாங்க. நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஒரு மிகப்பெரிய எந்த கூட்டம் இடத்துலயுமே வருதுன்னா தவறு மக்கள் நடக்கலங்கிறது சார், தான் உங்களுடைய பொதுமக்கள் வாதமா? சார், இது வர்றவங்க எல்லாம் பொதுமக்கள். இல்ல சார், அவர்களை தாவேகா பாதுகாக்க தரப்புல இருந்து வேண்டியது. எந்த இடத்துலயுமே அந்த சம்பவங்கள் நடக்கல, எந்தவித சார் பாதிப்புகளும் சார், இல்லைங்கிறத நீங்க இல்ல சார், சொல்றீங்க. தவறுகளே இல்ல, நடக்கல எந்த இல்ல, இடத்துலயுமே அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயம் கிடையாது. தாவேகாவுடைய நிர்வாகிகள் எல்லாருமே வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் ம். தண்ணி காலையிலேருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, பிஸ்கட் கொடுக்குறாங்க. இது இந்த நிகழ்ச்சின்னு மட்டும் இல்லை, எல்லா நிகழ்ச்சிகள்லையுமே அவங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ம். மதுரையிலேயே நீங்கள் மதுரை மாநாட்டிலே பார்த்தீங்கன்னா ம். எந்த அரசியல் கட்சி கூட்டத்துக்கும் ம். இப்படி ஒரு மாநாட்டிலையும் இப்படி எல்லா மக்களும் தண்ணீர் அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ம். பாட்டிலாக வந்துச்சு. போகும்போது கூட எடுத்துகிட்டு நிறைய பேர் போனாங்க. ஊருக்கு போகும்போது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் கூட நீங்கள் சோசியல் மீடியாலாம் எடுத்து போட்டாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தண்ணி கொடுக்கல, உணவு கொடுக்கல, பிஸ்கட் கொடுக்கல, எல்லாமே கொடுத்தாங்க. கரூர்லேயே அதான் நடந்துச்சு. சரி, இப்போ இந்த பாதுகாப்பு விஷயமா கட்சி ரீதியான என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இப்ப பார்க்கலாம் தாவேகா தரப்புல இருந்து? தொண்டர் படையை அமைச்சிருக்காங்க. தொண்டர் படை வந்து அந்த தன்னார்வலர்கள் வந்து கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவது போன்ற எல்லா செயலிலும் செயல்படுவாங்க. சரி, இப்போ அதே போல சமீபத்தில் ஆதவர்ஜனுடைய அந்த பதிவு சம்பந்தமான அந்த வழக்கு வந்து இன்று ரத்து செஞ்சிருக்காங்க. அதுல என்ன மாதிரியான பேசிக்ஸ் சார் நடந்திருக்கு, என்ன மாதிரியான வாதங்கள் நடந்தது? அதாவது திமுக தரப்புல இருந்து வைக்கக்கூடிய கேள்வியை நேரடியாக நான் கேட்டுறேன். சொல்றேன் என்னன்னா, அவர் அந்த ட்விட்டை போட்டது மட்டும் இல்லாமல் பொதுக்குழுலையும் அந்த வாதத்தை தானே வச்சாருங்கிறது தான் ஒரு பதிவா வச்சது. சொல்றேன் சார், இதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. அதுக்கு பிறகு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அதை டெலீட் பண்ணிடுறாரு. ஒரு 19 நிமிடங்களோ 18. ஆனால் இவங்க வந்து ஒரு 18 மணி நேரம் கழிச்சு தான் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றாங்க. இந்த ட்வீட் போட்டதால ஏதாவது கலவரம் வந்துச்சா, ஏதாவது இளைஞர்கள் மத்தியில் புரட்சி வந்துச்சா? எதுவுமே வரல. ஆனால் நீங்கள் ஏன் வழக்கு போட்டீங்க? அரசியல் ரீதியாக இவரை வந்து நீங்கள் வந்து மிரட்டணும், இவரை செயல்பட விடாமல் படணும், அதுக்காக நீங்கள் இந்த வழக்கை எஃப்ஐஆரை போட்டு பயமுறுத்துனீங்க. இப்போ உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து குவாஷ் பெட்டிஷன் போட்டு இன்றைக்கி வந்து இந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் எல்லாருமே பேசியிருக்காங்க. இலங்கையில் நடந்தது இந்தியாவில் நடக்கும்னு அண்ணன் திருமாவளவன் பேசியிருக்காரு. இந்தியா உடைந்து சிதறும் அப்படின்னு சொல்லி வைகோ பேசியிருக்காரு. யார் பேசல? அண்ணன் வைகோ பேசியிருக்காரு, அண்ணன் சீமான் பேசியிருக்காரு. இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக இவ்வளவு பேரும் பேசியிருக்காங்க. அவங்க மேலாம் வழக்கு போட்டிங்களா? சாதாரண ஒரு ட்வீட்டு போட்டு அதை அவர் டெலீட் பண்ணுறாரு. அதுக்கு ஏன் அவ்வளோ பெரிய வழக்கு போடுறீங்க? அதுக்கு என்ன காரணம்? அப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த செயல்பாட்டை யாரெல்லாம் முக்கியமான நிர்வாகிகளாக இருக்காங்களோ அவங்கள முடக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு திமுக அரசினுடைய திட்டம். அதை இன்றைக்கு உயர்நீதிமன்றம் அந்த பொய் புகாரை இன்றைக்கு ரத்து செய்திருக்கிறது. சரி, இப்போ அதே போல் இந்த கரூர் வழக்கு வந்து தொடர்ந்து சிபிஐ விசாரணையில் இருக்குது. எஸ்ஐடி மேலே நம்பகத்தன்மை இல்லைன்னு தான் நம்ம சிபிஐ தரப்பில் போயிருந்தோம்.
இப்போ எந்த மாதிரியான ஸ்டேட்டஸில் சார் இருக்குது அது? அந்த வழக்குடைய எந்த வித அப்டேட்டும் வராமல் இல்லை இருக்கு. சார், அது ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனை ம் அவங்க கொண்டு போவாங்க. அவங்க மெத்தடுங்கிறதே வேறு. ம். நம்ம ஸ்டேட் போலீஸ் எடுத்தோட அரெஸ்ட் பண்ணுவாங்க. ம். அவர் மினிஸ்டர் சொல்லிட்டாரு, இல்லை சார், இப்போ அவர் சொல்லிட்டாரு, நீதி அப்படின்னு arrest வெல்லும்னு பண்ணுவாங்க. ட்விட்டரில் இல்லை, பார்க்க சொல்றேன். முடியுது. எந்த மாதிரியான நீதி அதான் வெல்லும் சார், எதிர்பார்க்கப்படுது? இருங்க. இப்போ வந்து அந்த இடத்த போய் ஆய்வு செஞ்சுருக்காங்க. ம். அடுத்தது எல்லாரும் என்ன சொன்னீங்க, நீங்கள் எல்லாம் அந்த கேரவனில் தலைவருடைய கேரவனில் அந்த சிசிடிவி பதிவுகள்லாம் வேணும்னு சொன்னீங்க. அதெல்லாம் கேட்டாங்க, அதெல்லாம் கொடுத்துருக்கோம். ம் இப்போ அவங்களுடைய ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனை தே ஸ்டார்டட் ஃப்ரம் கரூர். ம் கரூரில் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ம் அதனுடைய ரிப்போர்ட்டை வந்து ம் அந்த ஏற்கனவே ஓய்வு பெற்ற நீதிபதிகள்கிட்ட அவங்க ஒப்படைப்பாங்க. ம். இந்த இன்வெஸ்டிகேஷனை ஒவ்வொரு வாட்டியும் மக்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதே போல் இந்த கரூர் சம்பவத்தில் வந்து ஒரு மூத்த ஊடகவியலாளர், ஒரு மூத்த பத்திரிகை வந்து வெளிப்படையாகவே சில விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் வைக்கிறாங்க. அங்கே படத்தோட ஷூட்டிங் நடந்தது, அவருடைய வர இருக்கிற படத்தோட ஷூட்டிங் நடந்தது, அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை அவர் பதிவு செஞ்சார். அதுக்கு பதிலடியாக ஆதவும் பொதுக்குழுவில் பேசியிருந்தார். அது சம்பந்தமாக ஏதாவது வழக்குகள் தொடர இருக்கா தாவேக்கா? என்ன மாதிரியான அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இந்த ஆளுங்கட்சியை, திமுகவை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக ம். நிறைய ஊடகவியலாளர்கள் ம். இது இப்போ தான் நிறையா யூடியூப்லாம் நிறையா வந்து நிறையா பேசணும், எதோ அவங்க ஒன்று பேசணும்னு ஆளாளுக்கும் ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ம். நெஞ்சில் ஈரம் இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ம். ஏங்க அவ்வளோ இதை விட பெரிய கூட்டம் கூட்டுனுச்சுங்க மதுரையில். ம். மதுரை மாநாடு பார்த்தீங்களா சார்? இதை விட பெரிய கூட்டம் கூட்டுனுச்சு. ம். நான் இன்னைக்கு சிபிஐ கேட்டோல கேரளாவில் அந்த இதை எடுத்து கொடுத்துட்டோமே, ம். சிசிடிவி பதிவுகளை கொடுத்துருக்குமே, அதெல்லாம் வந்து பொய்யான பிரச்சாரம். இல்லை, என்ன பொதுவாக பார்க்கப்படுதுன்னா, இதே நக்கீரன் தான் வந்து ஜெயலலிதாவுடைய உணவு பழக்க வழக்கத்தை சொன்னாங்க. அது பிற்காலத்தில் வந்து அது உண்மையாக்கப்பட்டுச்சு. சந்திரலேகா ஐஏஎஸ் மீது ஆசிட் வீசப்பட்ட வழக்கிலையும் அந்த புகைப்படத்தை வெளியிட்டதே நக்கீரன் தான். அதுவும் பிற்காலத்தில் உண்மைப்படுத்தப்பட்டது. அது போல் ஏன் இது இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு பொதுவான விமர்சனமாக இருக்குது சார். நீங்கள் நக்கீரனுடைய பார்வைங்கிறது வேற சார். ம். அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலை. ம். ஆனால் நக்கீரன் சொல்வது பெரும்பாலான கருத்துக்கள் ம். கடந்த 10-15 ஆண்டுகளாக திமுகவுக்கு சாதகமாக இருக்கும். அவர் திமுகவுடைய ஒரு அங்கமாகத்தான் இந்த பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கிறார். ம். திமுகவுடைய ஒரு அங்கம். ம். அப்படிதான் அந்த பத்திரிக்கை. ம். எப்படி முரசொலி வருதோ அதுமாரி நக்கீரன் போடுறாங்க. ம். நக்கீரன் நம்மளாம் படிக்க முடியுமா? அடுத்தவர்களின் அந்தரங்குக்குள்ளே நுழைந்து அதை பற்றி ஆபாசமாக எழுதக்கூடிய பத்திரிகை தான் நக்கீரன். தெரிஞ்சுங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு எழுத்தாளன் எப்படி இருக்கணும்? ம். கார்கியினுடைய மேக்சிம் கார்கிட்ட போய் எல்லாரும் கேட்டாங்க, ம். ஏன் உங்கள் எழுத்துக்களில் வந்து ம். ஆபாசமாக இல்லையே அப்படின்னு. அவர் சொன்னார், அவனும் அவளும் ம். படுக்கறைக்குள் நுழைகிற பொழுது நான் வெளியே வந்து விடுகிறேன்னு சொன்னவன் கார்கி. ம். ஆனால் இவங்கெல்லாம் அப்படி கிடையாது. ம். இவங்களாம் கேமராவோட அலைகிற ஒரு தன்மையில் ம். அதை வைத்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தான் ம். இந்த நக்கீரன் போன்றவர்கள். அவர்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று அவசியம் கிடையாது. ஏன்னு சொன்னோன்னா, அவர்களுக்கு எந்த நிலைப்பாடும் கிடையாது. ஒரே நிலைப்பாடு, திமுகவை ஆதரிக்க வேண்டும், அடுத்தது திமுகவை எதிர்க்கக்கூடிய அரசியல் கட்சிகளை ஒழிக்க வேண்டும். இப்போது பிரதான கட்சியாக, பிரதான தலைவராக இருப்பது தமிழக வெற்றி கழகமும் அதனுடைய தலைவர் விஜயும் தான். அதனால அவர் ஏதாவது ஒன்று சொல்கிறோம், ஏதாவது வாய்க்க வர்றது சொல்ல வேண்டியது, அள்ளி விட வேண்டியது தானே சார். இப்போ பொதுவாக வந்து ஒரு விமர்சனம் வந்து தலைவர் வந்து அடிக்கடி மக்களை சந்திக்கணும், தொண்டர்களை சந்திக்கணும், கட்சி நிர்வாகிகளை வந்து சந்திக்கணுங்கிறது பொதுவாக வைக்கக்கூடிய விமர்சனங்களாக இருக்குது. இப்போ அதே போல் அடிக்கடி விஜய் வெளியே வருவதற்கான சூழல் வந்து தேர்தல் வர்றதுனால அதிகமாக இருக்கும். அதில் ஒன்று வந்து பாதுகாப்பு குறைபாடுன்னு பார்க்குறீங்களா, இல்லை விஜயின் அச்சமாக பார்க்குறதா? சார், ரெண்டு விஷயம் சார். அவர் வந்தாவே அவர் வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறாரு. பின்னாலேயே நீங்கள் மீடியாக்கள் அவ்வளோ பேர் வர்றாங்க. சொல்கிறேன், எந்த தலைவருக்கும் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு, இந்த 50 ஆண்டுகளில் யாருக்கு இவருக்கு அளவுக்கு வந்து இப்படி ஒரு மக்கள் கூட்டம் கூடுறதே கிடையாது. திருவாரூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எங்கள் ஊர் தான் திருவாரூர், நானும் திருவாரூர் தான். அந்த வந்து கலைஞர் வந்திருக்காரு, எம்ஜிஆர் வந்திருக்காரு, அம்மா ஜெயலலிதா வந்திருக்காங்க. அதேமாதிரி ஒரு கூட்டத்தை திருவாரூரே பார்த்து கிடையாது. எல்லா இடத்துலையும் இவர் இன்றைக்கி வந்து தலைவர் விஜய் சென்றால் மக்கள் அலையலையாக வர்றாங்க, சுனாமி மாரி வர்றாங்க. அப்போ நிறையா பேருக்கு போக்குவரத்து பாதிப்பு வரும், குழந்தைகள் பள்ளிக்கு போகிறது தடைப்படும். இதற்காக காரணங்களால் தான் அவர் வந்து அவாய்ட் பண்ணுறாரே தவிர மக்களுடைய பிரச்சனைகளை அரசியலில் எந்த அச்சமும் கிடையாது. அரசியல் ஒரு % கூட அச்சம் கிடையாது. இல்லைன்னா இந்த
திமுக எதிர்த்து அரசியல் பண்ண முடியுமா இன்னைக்கு? தைரியமாக யார் பேசுனது? அவர் மட்டும்தானே. தமிழ்நாட்டில் யாராவது பேசுகிறாங்களா? செந்தில் பாலாஜி அவருடைய இடத்துல போய் பேசிட்டு வந்தார்ல, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பேசிட்டு வந்தார்ல, அப்போ தானே நீங்கள் செருப்பு விட்டு அடிச்சிங்க. அந்த தைரியம் வேறு யாருக்குமே கிடையாதுங்க, இவருக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த பிரச்சாரத்திற்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் விஜய் தரப்புலேருந்து பார்க்கப்படலாமா? நிச்சயம் எப்போதுமே ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காக விமர்சனமாக வைக்கப்படுது இல்லை? 4 நிமிஷம் வீடியோவே 40 கட்டோட பேசுறாருங்கிற ஒரு விமர்சனம்லாம் வைக்கப்படுது இல்லையா? இப்போ ஸ்கிரிப்டடா பேசுறாரு, அந்த மாதிரி விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்படுது. அப்படி இருக்கிறப்ப அவரு இயற்கையா பேச இதே தாவேகாவுடைய செய்தி தொடர்பாளர்களே டிபேட்ல பேசுறப்ப துண்டு சீட்டு ஸ்டாலின்னு பேசுறாங்க. இப்ப அதே சீட்டை வச்சு தானே விஜயே பேசுறாரு சார். அவங்க விமர்சனம் வைக்கிறப்ப இவங்க விமர்சனம் நான் சொல்றது, அதாவது இவர் எங்காச்சும் ஒரு துண்டு சீட்டு எடுத்து படிக்கிறதே இல்லையா? குறிப்புகள் வேற. எல்லாருமே நானும் ஒரு பேச்சு போட்டிக்கெல்லாம் போயிருக்கேன். ஒரு குறிப்பு வச்சிருப்போம், புரியுதா இல்லையா உங்களுக்கு? குறிப்புகள் இருக்கும், அதை சொல்லணும். முக்கியமான குறிப்புகளை நம்ம தவற விட்டுருவோம். அதுக்காக இவர் வச்சு பேசுறாருன்னெல்லாம் இல்லை. அன்னைக்கு பொதுக்குழுவில் பேசுனாரு, எந்த துண்டு சீட்டு பார்த்து பேசினாரு? எதுவுமே பார்த்து பேசலையே. இதெல்லாம் மனசுலேருந்து வர்ற, இதயத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் சார், உள்ளத்திலிருந்து வருகிற வார்த்தை தான் அவர் பேசிட்டு இருக்காரு. அவங்க வேற அந்த துண்டுச்சீட்டுங்கிறது அந்த அரசியலுக்குள்ள நான் போக விரும்பல, அது அவங்களுடைய பழக்கமாக வச்சிருக்கிறாங்க. இவருக்கு அப்படி கிடையாது, இவர் இயற்கையாக பேசுகிறார். நீங்க எந்த இடத்துல பார்த்தீங்க? குறிப்புகள் வேற, துண்டு சீட்டுங்கிறது வேற, குறிப்புகள்ங்கிறது என்பது. இதேதான் திமுகவும் சொல்றாங்க. ஆனா அவங்கள தாவேகாவுடைய செய்தி தொடர்பாளர்கள் விமர்சனம் வைக்கிறாங்கல்ல சார். நீங்க ஒரு 40-50 வருஷம் நீங்க அரசியல் பண்ணி கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இன்னமும் துண்டு சீட்டு வச்சுட்டு எப்படி பேசிட்டு இருக்க முடியும்? துண்டு சீட்டு வச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாரும் பேசதான் செய்வாங்க. இவர் குறிப்புகள், இந்தந்த குறிப்பு இந்த விஷயத்த பேசணுங்கிறதுக்காக குறிப்புகள் வச்சிருப்பாரு. அதை பார்த்து எந்த கூட்டத்திலையும் படிக்கவே இல்லையா? எந்த கூட்டத்தில் பார்த்தீங்க? அதே மாதிரி வீடியோ இருந்தால் காமிங்க. எங்கேயுமே அதே மாதிரி குறிப்புகளை பார்த்தே பேசவே இல்லையே. கடல் மடை திறந்த வெள்ளம் போல பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு பெரிய மாற்றத்தை தரப்போறாரு, நிச்சயம் தரப்போறாரு. 2026 தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும். இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ் நன்றி சார். ஓகே.